சவண சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்துக்குது. நேற்று ஷோல்டர் வீடியோ போட்டேன், இருந்தாலும் நிறைய வண்டி வந்து பாருங்க. வீடியோ போடுறேன் பாருங்க, சில முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர், அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம். அதாவது ராணிப்பேட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவில் ஆற்காடுன்னு சொல்லிட்டு, ஆற்காடுலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் ஸ்கூல் எடுத்தாப்புல திருச்செந்தூர். யாருக்கு இடம் சொல்லுவாங்க? ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு. எல்லாம் ராணிப்பேட்டை போய் நின்று போடுறாங்க. நம்ம இருக்கிறது வந்து ஆற்காடு. ஆற்காடு பக்கத்தில் குளோபல் ஸ்கூல் எடுத்தாப்புல திருச்செந்தூர், வேப்பூர் குளோபல் ஸ்கூல் கேளுங்க. அப்போ அதாவது நம்ம இதுலேருந்து வந்தாக்கா வேலூரில் வந்தாக்கா பிரிட்ஜு ஒன்று இருக்கும், வேப்பூர் பிரிட்ஜு. அங்கே இறங்கிட்டு குளோபல் ஸ்கூல் நந்தே வந்துடலாம். இல்லை ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆற்காடு பிடிச்சிட்டு வந்துடலாம். 100 ரூபா ஆட்டை விட்டு விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வீடியோ போடுறோம். சில முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் பார், கேட்டு எடுத்துங்க. நாளைக்கும் ஒரு வீடியோ போடுறேன், வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த வண்டி பாருங்கள், என்றைக்கும் வந்து சொல்கிறேன் பாருங்கள். பெற்றவங்களை வந்து அன்பாக பார்த்துங்க, பாசமாக பார்த்துங்க. முக்கியமாக ஒரு என்னன்னாக்கா, இந்த வண்டி பற்றி சொல்கிறத விட இந்த அப்பாங்களை பற்றினா வயசான காலம், கிட்டத்தட்ட ஒரு 60 65 நடக்க முடியாத, அவங்களால பெட்லேருந்து எழுந்து வர முடியாத அம்மா இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும், அவங்களெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்லா தொடச்சி சுத்தமாக பார்த்துன்னு வச்சுங்க. அந்த பாக்கியத்தை மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் பெரும் பாக்கியம், நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம். பாருங்கள், அருமையான வண்டி. 2014 15 ரிஜிஸ்ட்ரு. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. நம்ம தரப்பர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,65,000 கேட்குறாங்க. ஃபியட் புண்டோ டீசல் வண்டி. அடுத்து பாருங்கள், டாட்டா நானோ 2010 மாடலு, 25 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. சரி, 26 வரைக்கும் 11ஆம் மாதம் கரண்ட் 32 ரூபாய்க்கு ஆகும். இந்த SX4 ஒன்று வந்து பாருங்கள், பெட்ரோல் வண்டியில் ஆட்டோமேட்டிக்கு. 2012 to 13 தெல்ல தெளிவான வண்டி சார். செம்ம குவாலிட்டியாக வண்டி, குறையே சொல்ல மாதிரி வண்டியில் அந்த மாதிரி வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு. கஸ்டமர் 3 ரூபா கேட்குறாங்க, ஒரு 3 அனுசரித்து 290க்கு பண்ணலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், என்ன சார்ண்ணா 12 மாடல் இவ்வளோ தாட்சி சொல்கிறேன், சில வண்டிலாம் தாட்சி சொல்கிறேன் எப்படின்னு சொன்னேன்னு கேட்டாக்கா, பொருள் நல்லா இருக்குது சார், அதனால் வேலை தாட்சியாக சொல்கிறாங்க. வேலையும் தாட்சி இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரே கல்யாணத்துக்கு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்கு போகிறோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து பொண்ணு வீட்டுக்காரர் கேட்பாங்க கேள்வி, ஏமா பொண்ணுக்கு எவ்வளோ போடுறேன் நாங்கள் போடுறேன்னு கேட்பாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் 10 சவரம் போடுறேன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்கார் 10 சவரம் போடுன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரர் கேட்பாங்க. அப்போ பொண்ணு வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க, வந்தவொடனே நீ 10 சவரம் கூட கேளு, என்னால் ஒரு 5 சவரம் தான் போட முடியும், 3 சவரம் தான் போட முடியும், 4 சவரம் போடுது, அப்படி தான் கேட்பேன். அதுமாரி வண்டி வந்து நீங்கள் கேளுங்க, இந்த ரேட்டுக்கு நீங்கள் போகிற சார்ண்ணா, நீ என்ன ரேட்டு கேட்டால் பார்த்தா குத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். விலை தாசி சொல்லாதீங்க. சொல்கிறோம் சொல்லி மாட்டேன் சார், நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது சார், அதுக்குன்னு நான் எக்ஸ்ட்ராவும் சொல்லிட்டு மாட்டேன். உங்களுக்கு வாங்க பேசி எடுத்துறேன். மாப்பிள்ளை விடா பொண்ணு விடான்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துலாம். மாப்பிள்ளை வீடு யாருன்னு சொல்லுங்கள், கமாலில் சொல்லுங்கள். பொண்ணு வீடு யார் சொல்லுங்கள். பொண்ணு வீட்டுக்காரெலாம் வந்து கிளை கம்மியாக எதை விற்றா போதும். இப்போ நகை வேலைலாம் ஏறி போச்சுன்னா தெரியல, பார்த்துலாம். அடுத்து பாருங்கள், இந்த வண்டி பாருங்கள், 2016 17 ரிஜிஸ்ட்ரு. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர். டாட்டா ஜஸ்ட்டு 3,75,000 சார். நான் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா 3000 ரூபா போய் நிற்குது. 3,75 3,75னா தப்பே இல்லை, எடுக்கலாம். இப்போ இதே வண்டி கம்மியாக கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி டிங்கர் வேலை, பெயிண்டிங் வேலை எல்லாம் பண்ணி தானி தீனி சரியாக இருக்கும். 10 ரூபா தாசி நல்லா பொருள் எடுத்து போகலாம். வந்து பாருங்கள், பொருளாக குறைச்சி கேட்போம். ஆனால் கம்மி பண்ணி கொடுங்க, கேட்டு பார்க்கலாம். உங்கள் லக்கு யாருக்கு என்ன நாங்கள் நெத்தியில் எழுதி வச்சு அதை நடக்கும். உனக்கு வரணும் அந்த வண்டி வரும். அடுத்து பாருங்கள், டவேரா எல்டி 2007 8 ரிஜிஸ்ட்ரு. 2 ஓனர். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,70,000 தான் கேட்குறாங்க. கிட்ட வாங்க 2,65 2,50 பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ஃபோர்டு ஃபியஸ்டா 2007 F08 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போகிற 1,10,000 சுகுராக கொடுக்கலாம். 1,4 ரூபா கேட்குறாங்க, 1,10க்கு ஆகும். இந்த அமேஸ் பாருங்கள், 2014 15 ரிஜிஸ்ட்ரு. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமரு 3,50,000 கேட்குறாங்க. முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். ஃபியட் லீனியா 13 14 ரிஜிஸ்ட்ரு. ஓனர் 2 ஓனர். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,10,000 கேட்குறாங்க. ஒரு 3 ரூபா 2,90 பண்ணலாம். வாங்க, இன்னும் நிறைய வண்டி சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் வந்துடுறாங்க, நான் அட்டன் பண்ணிட்டு பேசிட்டு கூப்பிட்றேன். அப்படி பாஸ் பண்ணிச்சு. அடுத்து பாருங்க, டச்சுன்னு நறுக்குன்னு ஸ்கார்பியோ பாருங்க, 2012 மாடல் 2 ஓனரு.
கஸ்டமர் 6 ரூபாய் கேட்கறாங்க, 5.90க்கு ஆகும். வாங்க பேசி கம்மியாக சேர்த்தாரேன். அடுத்து பாருங்க எக்ஸி 500 2014 15 7.50 கேட்கறாங்க. ஒரு 7.25 ரூபா 7 ரூபாய் 6.90 சுகுரா கொடுப்பாங்க என்னுடைய கெஸ்ஸு. கிட்ட வாங்க முன்ன பேசி சேர்த்தாரேன். அடுத்து பாருங்க மாருதி ஓம்னி வியாபாரத்துக்கு நச்சுன்னு இருக்கா. 13 14 சிங்கிள் ஓனரு 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. நல்லா இருக்குது வண்டி. கஸ்டமர் 2.25 ரூபாய் கேட்டு 2 ரூபாய்க்கு 2 ரூபா உள்ள உடச்சி வாங்கி தரேன். உள்ள இன்ட்ரி காமிச்சிருப்பேன். TN73 நம்பர். நல்லா இருக்கும் வண்டி. சிங்கிள் ஒரே ஓனர் தான் வண்டி. தெளிவான பாடி, 4 டயர் புது டயரு. இந்த துணி வியாபாரத்துக்கு பிஸ்கட் வியாபாரத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ தான் வந்துச்சு வண்டி. ஷாப் வீடியோ போட்டுக்கும் போது சரி அப்படியே ஒரு காமிச்சிடும் வாங்க. பம்பரு கேரியரு பேக் சைட்லாம் காமிச்சிடும் அப்படியே. அடுத்து பாருங்க இந்த கொரலா பாருங்க 2008 9 கஸ்டமர் பார்த்தினாக்கா 3 ரூபா கேட்டு 2.80 கேட்கறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி இந்த ஸ்கார்பியோ பாருங்க 10 11 31 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. ஃபர்ஸ்ட் 3 நம்பர் போட்டுதா, இப்போ லாஸ்டா 3 லட்சம் தருதான் கொடு சொல்லிட்டாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். இந்த மாருதி 2006 மாடல் 1 ரூபாய் கேட்டு 95 ரூபா கேட்கறாங்க. இந்த 2005 16 ஈகோ ஸ்போர்ட்ஸ் 4.50 கேட்டு 4.25 கேட்கறாங்க. ஒரு 4 ரூபாய் 3.90 பண்ணலாம். ஷிஃப்ட் டிசைரு இந்த வண்டி என்னன்னே தெரியல, விலை ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம என்ன சொன்னால் கேட்கல கஸ்டமரு. நான் ஒரு ரேட்டு போவாதனான்னு கேட்கவே மாட்டார். இல்லை நீங்கள் போடுனா அவர் வந்து விலை ஜாஸ்தி போய் செலவு பண்ணிட்டாரு. ஏதாவது பார்த்தினாக்கா இப்போ வர கஸ்டமர்லாம் பார்த்தா நம்ம சொல்கிற ஏதோ சரவணம் சொன்னால் எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து. அப்படின்றத விட எல்லாம் நம்மளை நம்பி வராங்க. நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி ஒன்று, எல்லாம் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலிங்க எல்லாமே ஒரு ரீசனான ரேட் சொன்னாக்கா வந்து வாங்கி போகிறாங்க. அதாவது பிடிக்கிறவங்க எனக்கு பிடிச்சி தரேன்னா ஒரு 5 ரூபாய் ஏற்றி வாங்கி கொடுத்தாருன்னா குறைச்சி வாங்கி கொடுத்து சொல்லிட்டு வந்து கேட்டு பாருங்க, கேட்டு பார்க்கலாம். அதாவது உம்முனுக்கிறத விட வாயத்தை வந்து 4 வார்த்தை பேசினா கேட்டாக்கா கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பான்னு எனக்கு கெஸ்ஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 5.85 5.75 கொடுப்பான்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பாருங்க 2,10,000 தருவாங்க. ஃபர்ஸ்ட் 2 கட்ட 25,000 50,000 கம் பண்ணி 2,10,000 தராங்க. 2012 மாடலு நிசான். இந்த வண்டி பாருங்க 2015 மாடல் சிங்கிள் ஓனரு வோல்க்ஸ்வேகன் விண்டோ. கஸ்டமர் பார்த்தினாக்கா 4.50 சொல்லி 4.25 கேட்குறாங்க. கிட்ட வந்தனா ஒரு 3.90 சுகுரா கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க 2008 மாடலு 2008 மாடலு 2 ஓனர் 2031 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு. வண்டி நச்சுன்னு இருக்கும். 2 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு 1.90 ஒரு 1.85. ஏன்னா எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் பண்ணியாச்சு. தைரியமாக தும்மாலாம். 2 ஓனர் தான். நேம் ட்ரெஸ் மட்டும் தான் பண்ணுற வேலை இருக்குது. ஈகோஸ்போ ஃபோர்டு ஃபியஸ்டா 20 வரும் மைலேஜ் டீசல் வண்டி. அடுத்து பாருங்க அந்த விஸ்டா 1 ரூபாய்க்கு ஆகும். இந்த என்ஜாய் பாருங்க 2005 மாடலு 2 ஓனரு கஸ்டமர் 3.80 கேட்குறாங்க. கிட்ட வந்தீங்கன்னாக்கா ஒரு 3.75 3.65 வரலாம். அடுத்து பாருங்க இந்த ஸ்கார்பியோ பாருங்க 2,35,000 சுகுரா கொடுத்துருவாங்க. இதுவும் குறைச்சிட்டாங்க. இந்த i10 பாருங்க 2014 15 1,95,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 1,25,000 சுகுரா கொடுப்பாங்க. சார் நம்ம 1000 வேலை என்னன்னா சொல்லிட்டேன் சார். பணத்தை கண்ணில் காட்டுங்க சார், நான் கண்டிப்பாக தரேன். இந்த பாருங்க வீடியோ போட்டுனே இருந்தேன்னா அந்த இந்த வண்டி போட்டேன் பாருங்க. நம்ம என்ன வண்டி போட்டது டாடா ஜஸ்ட்டு. இந்த வந்தாங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், அதாவது பால்கோவா. அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. சொல்லிட்டு எடுத்து போயிட்டாங்க வண்டியை, பேசி எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுமாரி எத்தனை ரேட் சொன்னாக்கா முன்ன பேசி எடுத்துன்னு போயின்னு இருந்தோன்னா எடுத்து போடுவாங்க. இந்த வண்டி பாருங்க வர்ணா 2000. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. இன்னைக்கு பாருங்க அருமையான புதன்கிழமை ஜம்முன்னு அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்றே ஃபோன் பண்ணார். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்த அந்த வண்டியை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து, அதாவது பால்கோவாவுக்கு ஃபேமஸ்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஏன்னா நான் ஒரு முறை டூருக்கு போய்ட்டு வந்தோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அண்ணன் அங்கேருந்து வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டா இருப்பாருங்க. நிறைய பேர் இந்த வண்டிலாம் கேட்டாங்க வந்து, ஆனால் என்னென்ன ரேட்டு ஓவராகுதுன்னு சொன்னாங்க கேட்டானா. ஆனால் 10-20 ரூபா தாச்சாலும் வண்டி ஓட்டி காமிச்சா ஜம்முனிச்சு வண்டி எடுத்துட்டாங்க பாருங்கள். இவர் டார்கெட்டே வந்து ஒரு 2.25 to 3 ரூபா டார்கெட்டு. ஆனால் நல்லா இருக்குண்ணா 5-10 பரவாயில்லன்னு பேசி எடுத்துகிட்டா இருப்பாருங்க. நல்லா இருக்கணும், மேல் வளரணும். அண்ணன் பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யணும் அண்ணன்? டிரைவர் தான். இந்த வந்து பார்த்து எடுத்துட்டாரு. கோட்டராஜன்னு 2005 மாடலு. எங்கேருந்து வந்தார் அண்ணா சொல்லுவார். சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள். வணக்கண்ணா, நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரேம்ண்ணா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு. அண்ணன் வீடியோ 3 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. ரேட்டு பொறுப்பு கொஞ்சம் கூட தான். சரவண அண்ணங்க ஏதோ பேசி பண்ணி கொடுத்தாரு. கஸ்டமர்கிட்டே டேரெக்டாக பேச விட்டார்.
கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏசி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, சரி பண்ணி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அண்ணன் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் வாங்க, திருச்செந்தூர் முருகன் காசு வாங்க. சித்தப்பா கவசம் தான் வந்தேன், சித்தப்பா தான் 2 வார்த்தை சிறுவிழுத்தூர் விருதுநகர் மாவட்டத்துலேருந்து வர்றோம். வண்டி நல்லா முறையாக அமைச்சு கொடுக்காரு. திருச்செந்தூர் முருகன் காசுக்கு வாங்க, நல்ல முறையாக எடுத்துகிட்டு போகலாம். நல்லபடியாக எல்லாம் வரலாம், எல்லாமே வரலாம். நல்ல முறையாக வாங்கி தந்துடுவோம். வாங்கிட்டு வர சொன்னாலே வாங்கிட்டு வந்துட்டு போனாங்க. வெங்கடேஸ்வரா புளியமரத்து பாக்கியலட்சுமி கடை நல்ல ஃபேமஸ். நல்ல டேஸ்ட். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நேத்தே ஃபோன் பண்ணா நீங்க பால்கோ வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வந்துட்டு போயினா. பால்கோ வாங்கி இதெல்லாம் ஒரு செலவான அப்படிலாம் நினைக்கவே மாட்டோம். சரிண்ணா, பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. இந்த அன்பு மனசு இருந்தா போதுண்ணா, பால்கோவா முக்கியம். ரைட்ண்ணா, நன்றி, வணக்கம். பாருங்க போட்ட பிடிச்சப்பா. பாருங்க ஸ்ரீவெல்லிபுத்தூர் போது பாருங்க, வண்டி சூப்பரான வண்டி. ரைட்ண்ணா. 12 to 13 லிஸ்ட்டு 3,75,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 3,65 கொடுத்துருவாங்க. இந்த ஷிஃப்ட் டிசைர் பாருங்க, 2005 மாடல் 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 3,35,000 சுகுரா கொடுப்பாங்க. இந்த வண்டி பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து 5,50 சொல்லியிருந்தாங்க. 2022 நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா வெறும் 5 லட்ச ரூபா கேட்குறேன். 4,95,000 22 யாருமே தர முடியாத ரேட் தரம் பாருங்க. 13 மாடலு 1,95,000 சுகுரா கொடுப்போம். ஒரே ஓனரு ஓம்னி. 2 வண்டி வந்துக்குது ஓம்னி. அடுத்து பாருங்க 2011 மாடல் வெரிட்டோ டீசல் வண்டி. ஃபஸ்ட்டு 2 ரூபாய் சொன்னால் 1,95 சொல்லிக்கிறேன். கிட்ட வாங்க 1,75,000 1,65 சுகுரா கொடுப்பாங்க. இந்த வண்டி பாருங்க 1,10,000 சுகுரா கொடுத்துருவாங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் 2 ஓனரு. சார் ஆமியோ செம்மையான வண்டி சார். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 18லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 ரூபா 6 ரூபா 5 ரூபா பண்ணிக்குது. என்கிட்ட 4,50 சொல்லிடுறேன். கிட்ட வாங்க ஒரு 4,25 4,10 சுகுரா கொடுப்பாங்க. கிட்ட வாங்க பணத்தை கல்லு காட்ட இன்னொரு கம்மி கொடுத்துருவான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரு பொண்ணு வீட்டுக்காரு மாரி இப்போ நம்ம அண்ணன் பாரான் திருவாரூர் டி ஆனந்த் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரு இந்த வண்டி கேட்பாரு. யாரு? திருவாரூர் டி ஆனந்த் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரு. பொண்ணு வீட்டுக்காரர் கேட்டால் ஜாகிர் ஹுசேன் அவர் கேட்பாரு. எவ்வளோ அந்த வண்டி அப்படின்னு கேட்டால் இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு? அவர் கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுக்கான்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரர் கேட்பாரு. அந்தமாரி அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கார் பொண்ணு வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நகை சவரமோ எதனா போட்டான்னு வச்சுக்கா, அவர் 10 சவரம் நகை போடுறான்னாக்கா பொண்ணு வீட்டுக்காரு என் சக்திக்கு 9 சவரம் தாங்க போட முடியும், ஒரு 8 சவரம் தான் போட. அதுமாரி வேலை அவர் 1008 வேலை சொல்லிட்டேங்க, நீ கிட்ட வாங்க கம்மி பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வர விஜய் அண்ணன் அவர் வந்து மாப்பிள்ளை அடிச்சுக்கா. இப்போ நம்ம பட்டுக்கோட்டை வயிறானுங்கிறாரு, அவர் வந்து பொண்ணு வீட்டுக்காரு. இது எவ்வளோ வேலைன்னாக்கா 1,10,000 ஏறாங்க. அவர் கேட்பாரு ஒரு 95 ரூபா பண்ணி கொடுப்பா. அப்போ மாப்பிள்ளைன்னுவாங்க, அவர் என்ன பண்ண மச்சான்னுவாங்க. அப்படியே சகல பண்ணி ஆகிடும். சொந்தமாகி போச்சுனாக்கா ஒன்றுக்குள்ளே ஆகிப்போகுது. ஒன்றுக்கு அடுத்துக்கு பாருங்க சூப்பராக இருக்க வண்டி. 2012 மாடலு தரமான வண்டி. அதாவது சென்னை ரகு அண்ணன் சொல்ல அவர் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கார வச்சுக்கா. பொண்ணு வீட்டுக்கு யாராவது போடலாம். நான் வந்தவாசி பிரேமக்கான்னு ஒரு அகாரம், அவன் பொண்ணு வீட்டுக்காரு. அவன் வந்தாலும் கேட்டான் எவ்வளோ ரேட்டா? 1,50 ஏன்னா பார்த்து பண்ணுங்க. எவ்வளோ ஐக்கியா? ஒரு 1,4 ரூபா பண்ணுங்க. கண்டிப்பாக கேட்டால் கொடுப்பாங்க. வாய்க்கிற பொருளை போய்க்குவோமே. அடுத்து பாருங்க 2017 18 லிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம யாரு? நம்ம சென்னை சுந்தரராஜ் அண்ணன் தான். சுந்தர் அவர் வந்து கேட்டாருனாக்க இந்த அண்ணன் கேட்டால் கேள. ஏன்னா ஒரு இது ஈகோன்னு கேட்டுக்கிறார் அண்ணன். அவருக்கோசம் ஒரு நின்றுக்கு போகிறேன். இன்றைக்கி அந்த ஈகோ கூட போயிடுச்சு. 2018 மாடலு 19 லிஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனரு. இன்றைக்கெல்லாம் 5,000 ரூபா 5,4 ரூபா விற்கிது. என்கிட்ட 4,4 ரூபா சொன்னாங்க. ஒரு 4 ரூபா 3,90 சுகுரா கொடுப்பாங்க. கிட்ட வாங்க ஒரு 3,85 கொடுத்துருவா. 18 மாடலு ஹோண்டா அமேஸ் டீசல் வண்டி. இந்த வண்டி பாருங்க சரியான வண்டி சார். சின்ன பொண்ணு மாரி அருமையாக சார் வண்டி. 2005 மாடலு 2028 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, எல்பிஜி கேஸ், என்டாஸ்மெண்ட். அது 1,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 1,35 கொடுக்கலாம் சார். பணத்தை கண்ணில் காட்டுங்க. லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி மட்டும் லோனு. இதுக்கெல்லாம் வந்து கம்மியாக தருவாங்க. லோன் கிடையாது. அதை விட நீங்கள் லோன் போடுறத விட பணத்தோடு வந்தோன்னா கண்டிப்பாக கம்மி ஜாஸ்தி கொடுத்துருவாங்க. அடுத்து பாருங்கள் இந்த வண்டி பார்த்துங்க 1,85,000 தரலாம். பணத்தோடு வாங்க
பந்தாவாக போங்க. அடுத்து பாருங்க, நல்ல வண்டி, தரமான வண்டி, நிறைய வண்டி வந்துக்குது. இந்த ஷிஃப்ட் டீசல் வந்து பாருங்க, நல்லா இருக்கு சார் வண்டி. அதாவது ஒரு பொருள் நம்ம எடுக்கிறோம்னாக்கா, இதே வண்டி கூட பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வண்டி இப்போ 6 ரூபாய் சொல்லி 5.25 சொல்றாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா, இதே வந்து நம்ம வெளியே போனால் 4000 ரூபாய்க்கு இருக்குது வண்டி. அதுக்கு ஒரு சிங்கிள் வேலை, ஒரு பெயிண்டிங் வேலை, டயர்ல மட்டும் எல்லாம் நீ செலவு பண்ணி பாரு, அந்த கணக்கு வந்துடும் அது. அதுக்கு 10 ரூபா தாச்சியா கம்மியாக சரி நல்ல பொருள் எடுத்துன்னு போயிடுற அவள் தான். அதுமாரி வாங்க கேளுங்க, முன்ன பின்ன பேசி எடுத்தாரேன். பணத்தை கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துறேன். என் கண்ணில் காட்டுங்க. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வனுக்கோசம், என் அன்பு தெய்வம். ஏசி போட்டா சின்ன இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டு இருக்கா. சார் நீங்க வர்றீங்க, நான் தர்றேங்க. டீசல், பெட்ரோல், சரியா? அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமா எடுத்துட்டு போனேன் சார். நல்லா இருப்போம் சார், எண்ணம் போல் வாழ்க்கை. விட்டுறாதீங்க, நல்லா இருக்கும். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துங்க, அண்ணன் தம்பி நல்லா பார்த்துங்க. அதாவது ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. கடிக்கிற மிருகம் கூட வாழ்ந்துடலாம். எப்படியா? கடிக்கிற மிருகம் கூட வாழ்ந்துடலாம். கூடவே இருந்து நடிக்கிறாங்க பாரு, தயவுசெய்து கொஞ்சம் தொலைவாக இருந்து வாழ்ந்து காட்டுங்க, நல்லா இருக்கும். அதனால் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை சார். நம்ம எண்ற எண்ணங்கள் தான் நம்ம உயர்வாக இருக்கும். நோன்னு சொல்கிறேன் பாருங்க, என் அனுபவத்தில் சொல்கிறேன் பாருங்க. யாருன்னா ஒருத்தர் கேட்டான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டாச்சுக்கா, நல்லா இருக்கிற சொல்லு. எப்படியா? நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லு. எப்படி பார்க்குது குடும்பம்? சூப்பராக இருக்கிறேன்னு சொல்லு. எப்படி இது காரியம் அருமையாக இது சொல்லு. எத்த ஒன்று என்ன தெரியுமா ஒன்று, அடா என்னடா வாழ்க்கை போடா அந்த மாதிரி சொல்லாத. நம்ம எண்ற எண்ணம் தான். இல்லைன்னா கூட இருக்குதுன்னு ப்ளஸ் பாயிண்ட்டே சொல்லிப்போம், மைனஸ் பாயிண்ட் சொல்லு. அதுக்கும் சொல்லாத. என்னடா நம்ம ஒன்றும் இல்லை ஒன்று இல்லை, நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அப்பவே யாரும் வந்து தயவுசெய்து என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பஞ்சாயத்துக்குன்னு சொல்லிட்டு யாருமே பஞ்சாயத்து தயவுசெய்து போகாதீங்க. அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் மொத்தம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு மாமா மச்சான் சொந்தக்காரன் வீட்டில் கூட சண்டை கண்டு நினச்சினாக்கா, நல்லா குடும்பத்தில் போய் யாருன்னா பஞ்சாயத்து போய் நின்றுப்பாரு, அந்த கஷ்டம் ஃபுல்லாக ஒன்று வந்து சேர்ந்துடும். என் அனுபவத்தில் சொல்கிறேங்க நான், அந்த கஷ்டம் ஃபுல்லாக ஒன்று தான் சேர்ந்துடும். அதனால் உன் வேலை என்னவோ, நீ என்னவோ, உன் வாழ்க்கை என்னவோ, உன் குடும்பம் என்னவோ, நீ வாழ்ந்து பாரு, நல்லா இருப்போம். எந்த விஷயம் தலையிடாத. நம்ம குடும்பத்தை நவுத்தி போகிறது பெரும் கதையாகுது இன்னைக்கு. அடுத்தவங்க குடும்பத்தை தலையிடாத, அடுத்தவங்க விஷயத்துக்கு போகாத. உன் மனசில் என்ன போகுது அதை பற்றி செய், தாராளமாக நல்லா இருப்போம். யாரும் தலையிடாதீங்க. நம்ம வேலை என்னவோ, நம்ம தொழில் என்னவோ, நம்ம இருந்துருப்பாரு, நல்லா இருப்போம். நம்ம எண்ணங்கள், நம்ம எண்ற எண்ணங்கள் நல்லா இருக்கும். விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும். கூடி சீத்தில் வந்து ஆண்ட முத்தில் இது பாருங்கள், ஒரு இடம் ஒன்று கேட்டுக்கிறேன். இங்கேருந்து அது கொஞ்சம் அந்த இடம் என்ன பண்ணலாங்கிற, ஒரு 118 அடியில் பெரிய முருகு சிலை இங்கே கட்டலான்னு ஐடியா பண்ணிக்கிறேன். சரணாவனால முடியுமா முடியாதா அப்படின்னு கமாலில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதுவும் ஆசை. இந்த அன்பு இல்லை கட்டணும் ஒரு ஆசை. அதே மாதிரி தான் இந்த முருகு சிலை ஒன்று கட்டி பெருசாக ரொம்ப ஆசை இருக்குது. எனக்கு ரொம்ப முருகுன்னா ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வாழ்க்கையோ எனக்கு உயர்வாக்குறது அவர் தான். ஐயோ மெயின் யார்? நீங்கள் தான். யார்? நீங்க இல்லை, நான் இல்லை. அதனால் நீங்கள் தான் மெயின். அதனால் ஒரு முருகு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு ஆசைண்ணா, சொத்து பத்து சேர்த்து வச்சுனா கூட 4 பேர் நல்லது செய்துட்டு போகலான்னு ஒரு ஆசைண்ணா. ஒன்றுமே இல்லைண்ணா, நம்ம சேர்த்து வச்சு ஒன்று எடுத்து கொண்டு போதில்லை. போக சொல்லி இடுப்பு அண்ணாக்கு கூட அத்து போட்டது நம்மளுக்கு மண்ணில் போச்சுண்ணா. அது கூட ஒரு வருஷமோ ஒரு 2-3 மாதம் கூட அந்த எலும்பு இருக்கு போதில்லை நம்மது. அதனால் இதுக்கு 4 பேர் நல்லது செய்துட்டு போகலாம். அன்னதானம் பண்ண ஆசைப்பட்றேன், முதியோருக்கு ஆசைப்பட்றேன். அதே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் சார். சம்பாரிச்சு சேர்த்துக்கணும் இல்லை, எல்லாம் பண்ணணும்னு ஆசை. கூட ஒத்துழைப்பாக இருந்து நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த முருகு கோயில் சரணா உன்னால் முடியும் அப்படின்ற கமால் யாராவது சொல்றீங்க, கண்டிப்பாக உன்னால் கட்ட முடியும் அப்படின்னு யாராவது கமாலை சொல்லுங்க பார்த்துலாம். எப்போ சொல்கிறேன் சார், விட்டுறாதீங்க. அப்பா அம்மாவை தான் உலகம், தெய்வம் எல்லாமே. அவங்களை கண் கலகமாக வச்சு காப்பாற்றுங்க. பிள்ளைங்களுக்கும் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் பாருங்கள், அப்பாவுக்கும் சொல்கிறேன் பாருங்கள்.
பிள்ளைங்க நல்ல புள்ள வளருதா, அவன் கரெக்டாக ஒழுக்கமாக போகிறானா, எதுவுமே தலையிடாதீங்க. அவனை எதுக்கு ஏன்னு எதிர்த்து நீ கேட்டினா, ஏன்பா நான் கரெக்டாக தானே போகிறேன்னு அவன் எதிர்த்து நிற்பான். அதனால் விட்டு கொடுத்து போவோம், கெட்டு போகிறதில்ல. விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருகன் காசு யாரு கேட்டால் சொல்லுவாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம ஆற்காடு சுற்று வட்டாரத்துக்கு இது நம்மளது குளோபல் ஸ்கூல் எத்தாப்புல திருச்செந்தூர் முருகன் காசு. நன்றி, வணக்கம்.